ஒரே நாளில் பங்குச்சந்தை வீழ்ச்சி, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விகள், பதில் சொல்ல முடியாமல் திணறிய பாஜக எம்பி. மேக் இன் இந்தியா திட்டம், மோடி தோல்வி அடைந்து விட்டார். அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல ராகுல் காந்தி கேட்ட கேள்வி பாஜகவை உச்சகட்ட கோபத்திற்குள்ளாக தள்ளி இருக்கிறது. ட்ரம்ப் ஏன் மோடியை கூப்பிடலன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதற்கு பின்பு முறையாக நடக்கக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட்டு எப்பயுமே ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்கு முன்பு ஒரு நாள் சரி, தாக்கல் பண்ணிட்ட பின்பு ஒரு 2-3 நாட்கள் சரி பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை வச்சுட்டு பங்குச்சந்தை புதிய உச்சத்துக்கு தொட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வரும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக பங்குச்சந்தை திங்கட்கிழமை வார விடுமுறை முடிஞ்சு திங்கட்கிழமை தொடங்கினப்பவே ரொம்ப டவுனில் போயிருக்குது. கிட்டத்தட்ட 700 புள்ளிகள் வரைக்கும் சரிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் அதோடு சேர்ந்து வந்திருந்தது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 700 புள்ளிகள் குறைஞ்சிருக்கிறது. இதே இதில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 300 புள்ளிகள் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறது. ஸோ பங்குச்சந்தை மட்டும்தான் குறைஞ்சிச்சா, வீழ்ச்சி அடைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடு சேர்ந்து வரலாறு காணாத அளவுக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு, டாலருக்கு நிகரான, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ரொம்ப சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 87 ரூபாய் 0.7 அளவிற்கு சரிந்திருக்கிறது. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 83 ரூபாய் 84 ரூபாய் அப்படின்னு ஏற்ற இறக்கத்தோடு இருந்தது. கடந்த 4-5 மாதங்கள்ல என்றைக்கு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் பதவிக்கு வந்தாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போயிருக்கிறது. இதே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக 2014 பதவியேற்பதற்கு முன்பு அவர் பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன், டாலர் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவேன் இந்திய ரூபாயினுடைய மதிப்பை. டாலர் அவர் கிண்டல் தான் பண்ணி பேசினார். அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய வயதான எம்பிக்களுடைய இதெல்லாம் வயதை எல்லாமே இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பீட் பண்ணிடும் போல அப்படின்னு மன்மோகன் சிங்கினுடைய வயசெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணாரு. அன்னைக்கு காலகட்டத்துக்கு 47 ரூபா 48 ரூபா 50 ரூபா 52 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இருந்தது. அப்போ மோடி அவர்கள் சொன்னது, நான் 40 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரங்களில் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. பாஜகவினராலும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 87 ரூபா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குடியரசுத் தலைவர் அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பல கேள்விகள் எழுப்புறாரு, பல விஷயங்களை விமர்சனம் பண்ணுறாரு. ஒரே ஒரு இடத்துல மோடியை பாராட்டவும் செஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த பாராட்டினது நேரடியாக பாராட்டினாரா இல்லை சர்க்காஸ்டிக்காக பாராட்டினாரா அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த நேரடியாக பாராட்டப்பட்ட விஷயம் மேக் இன் இந்தியா திட்டம்ன்றது உண்மையிலே நல்ல திட்டம் தான். ஆனால் நீங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தை மேக் இன் இந்தியா திட்டமாக வச்சுருந்தீங்க, அசம்பிள் இன் இந்தியா அப்படின்லாம் வச்சுருந்தீங்க. சைனா எந்த அளவுக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்தியாவுக்குள்ளே கொண்டு நீங்கள் அசம்பிள் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாக்காரங்களை உள்ளே விட்டு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டரை நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ண வச்சிருக்கிறீங்க. ஆர்மி சீஃப் ஒத்துக்கிறாரு, சைனாக்காரங்க உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மேக் இன் இந்தியா திட்டம் மிசரபிளாக ஃபெயில் ஆகியிருக்கிறது. இந்நேரம் அந்த மேக் இன் இந்தியா திட்டம் ஓரளவுக்கு நீங்கள் உற்பத்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 10 வருடத்தில் லீடிங் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக இந்தியா இருந்திருக்கும். சைனாக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுனீங்க? மேக் இன் இந்தியா திட்டம் சொல்லி கொண்டு வந்தீங்க. அந்த திட்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் அந்த திட்டத்தில் இருக்க குறைபாடுகளை களையிறதுக்கும் அடிஷ்னலாக மெஷர் பண்ணி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஏதாவது பண்ணுனீங்களா அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் பண்ணலை.
மாறாக நீங்க கொண்டு வந்தது எல்லாம் லாக்டவுனு, ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷனு இந்த மாரி கொண்டு வந்து சிறு குறு தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டீங்க அப்படின்னா, எப்படி வந்து உற்பத்தி பெருகும்? இன்னைக்கு இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடு, ஏன் சைனாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், அந்த நாடுல வந்து மெஜாரிட்டியாக இருப்பது பெரிய பெரிய கம்பெனிகளோ, பெரிய பெரிய கார்ப்பரேஷனோ கிடையாது. சிறு குறு தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இப்ப சாதாரணமா இந்தியால ஒரு ஸ்மால், மீடியம் பிசினஸ் வச்சிருக்காங்கன்னா 10 பேருக்கு, 2 பேருக்கு, 5 பேருக்கு, 100 பேருக்குன்னு வேலை குடுப்பாங்க. ஆனா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், அவன் எப்படி வந்து ஆட்கள கம்மி பண்ணிட்டு, ஆட்டோமேஷன் பண்ணி, இல்ல மிஷின்ஸ வச்சு வேலை வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா, அத தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சுட்டிக்காட்டி இதுல சொல்றாரு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு பணக்காரர்களுக்கான கட்சி. அதனால தான் அவர்கள் வந்து பணக்காரர்களுக்கு அதிகப்படியான சலுகைகள கொண்டு வராங்க. ஏழை மக்கள் மேல வந்து வரி சுமைய வந்து சுமத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட மெயினா வச்சிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம, பல்வேறு விஷயங்கள்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு சிறப்பான கேள்விகள இந்த பட்ஜெட்ட ஒட்டி குடியரசுத் தலைவர் அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்துல அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மோடி அவர்கள் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஆ ரூ. 12,00,000 நீங்க சம்பாரிச்சீங்கன்னா, 4ல 1 பங்க வரியா எடுத்துக்குவாங்க. இந்திரா காந்தி காலத்துல 12,00,000த்துல 10,00,000 வரியா எடுத்துக்குவாங்க. நாங்க பார்த்தீங்களா, 12,00,000த்துல ரூ. 1 கூட வரியா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஏன் இன்டைரக்ட் டாக்ஸ பத்தி மோடி பேசவே இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. மோடி அவர்கள் தெளிவாக பேசுறாரு. அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல 10,00,000, 12,00,000 யாரால சம்பாதிக்க முடியும்? சாதாரண ஏழை மக்களால அவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? ஆனா கிடையாது. பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக அன்னைக்கு வரிகள் போட்டு, பணக்காரர்களிடமிருந்து வரி வாங்கி ஏழை மக்களுக்கு சேவை பண்ணாங்க. பல கட்டமைப்புகள உருவாக்குனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஐடியிலிருந்து பல வங்கிகள் வரைக்க பல விஷயங்கள வந்து உருவாக்குனாங்க. ஆனா நீங்க இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணீங்க? அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அது எல்லாத்தையுமே நீங்க வந்து செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருடைய ஷேர் இந்திய பொருளாதாரத்துல பார்த்தீங்கன்னா, 2014 காலகட்டத்துல 15.3% இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 12.6% தான் இருக்கு. 3% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இப்படி மேனுஃபேக்சரிங் செக்டார வந்து நீங்க பூஸ்ட் அப் பண்ணல அப்படின்னா, எப்படி இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக இருக்கும்? இந்தியாவுல வேலை வாய்ப்புகள் பெருகும். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அதிகமாகும். அப்படி நம்ம வந்து ஏற்றுமதி அதிகமாக்கல, இந்திய மக்களுக்கே இந்தியாவுக்குள்ள வேலைவாய்ப்ப உருவாக்கி குடுக்கல அப்படின்னா, எப்படி வெளிநாடுகளோடுல குறிப்பாக சைனாக்காரங்க கூட சண்டை போட முடியும்? அப்படிங்கிற ரொம்ப அறிவுபூர்வமான கேள்விய கேட்டிருக்கிறாரு. ஸோ அந்த கேள்விகளுக்கு பாஜக தரப்புல இருந்து ஒரு உரிய நியாயமான பதில் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூச்சலும், குழப்பம் தான். ராகுல் காந்திய பேச விடாம கத்திக்கிட்டே இருந்தது தான் பதில் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேபி நாளைக்கு, நாளான்னைக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பீச்ச பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசலாம். ஆனா, அப்படி அவர் பேசுறப்ப, டைரக்ட்டா ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வராது. எப்படி மணிப்பூர் விவகாரத்துல வந்து வெறும் ஒரு 7 நிமிஷமோ, 8 நிமிஷமோ மணிப்பூர்ல மணிப்பூர்ன்ற வார்த்தையவே ஒரு 2 தடவ தான் பயன்படுத்தினாரு. ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல அளந்து அள்ளி விட்டாரு இல்லையா? அந்த மாரி தான் இருக்க போகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேக் இன் இண்டியா திட்டம், ஸ்வச் பாரத், ஸ்கில் இண்டியா அது மாரி ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன? ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன? எதுவுமே தெரியாது. எதையுமே இவர்கள் வந்து வெளிப்படையாக வைக்கல. நாங்க இந்த திட்டத்தில இவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர்களாலேயே சொல்ல முடியல. அதனால தான் ராகுல் காந்தி கடைசியா சொல்றாரு, மோடி வந்து ஒரு ஃபெயில்டு பிரைம் மினிஸ்டர். மேக் இன் இண்டியா திட்டத்தில தோத்து போயிருக்கிறாரு. இது மாரி பல விஷயங்கள்ல வந்து அவரு தோற்று போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுல வேலை வாய்ப்பின்மைய வந்து வேலை வாய்ப்ப பெருக்கணும், வேலை வாய்ப்பின்மைய வந்து ஒழிக்கணும் அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்துல உற்பத்திய பெருக்கணும். அந்த உற்பத்தி இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்நேரம் இந்தியா வந்து இதுதான் கடைசியா அந்த 2 விஷயத்துல சர்க்காஸ்டிக்கா பேசினார் இல்லையா? அதுல இதுதான் முக்கியமான விஷயம். இந்நேரம் இந்தியா வந்து உற்பத்தியில ஒரு பெரிய நாடாக இருக்கு, ரொம்ப வல்லரசாக இருக்கு அப்படின்னா, ட்ரம்புக்காக நீங்க வெயிட் பண்ணியிருக்க வேண்டாம். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுல மோடிக்கு அழைப்பு குடுக்கணும்னு நீங்க கெஞ்சி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரே போடா போட்டு முடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல தான் பாஜக வந்து செம காண்டா இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பத்திரிகைகள்ல வந்தது. ஒருவேளை பின்னாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த சார்ஜ் வைக்கிறப்ப கண்டிப்பா பின்னாடி அந்த காரியங்கள் நடந்திருக்கலாம். ஏன்னா அமெரிக்க தேர்தல் அப்ப அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப் வந்து ஓப்பனாகவே மோடி வந்து எனக்காக பிரச்சாரம் பண்ணுவாருன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா மோடி தரப்புல இருந்து ட்ரம்ப் ஆதரிச்சு
2019 போன மாதிரி இந்த தடவை போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்புக்கு வந்த நியூஸ் வந்து கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதனால போகாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இறுதியில் ட்ரம்ப் வென்று விட்டார். மோடிக்கு அழைப்பு வரவில்லை, ஜெய்சங்கருக்கு மட்டும்தான் அழைப்பு வந்துச்சு. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஓவராலாக 10 வருஷத்தில் ஒன்றுமே பண்ணலை, இந்திய பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இனிமேலும் இந்த பட்ஜெட்லையும் ஏதாவது இதை சரி பண்ணுவதற்கோ, இந்திய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கோ, உற்பத்தியை பெருக்குவதற்கோ ஏதாவது அறிவிப்பு வரும்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே வரலை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.